நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனை கொலை செய்கிறவன் தான் கொலை. ஏன்னா பிரமாணம் கொடுக்கும்போது 10 கற்பனைகளில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கொலை காயின் ஆபேலை கொலை செய்தது போல கொலை செய்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல மனுஷனை பகைக்கிறவன் கொலை பாதகன், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் சொல்லியிருக்குது. 1 யோவான் அதை பற்றி சொல்லும் போது பொல்லாங்கினால் உண்டாகி தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்னு சொல்றேன். இப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை விடவும் புதிய ஏற்பாட்டு பிரமாணமும் ரொம்ப ஷார்ப் உள்ளதா இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஒருவனை உயிர் போக கொன்னாதான் கொலை, புதிய ஏற்பாட்டுல ஒருவனை பகைச்சாலே கொலை. அப்ப இந்நாட்களில நாம் ஊழியர்களை பகைக்கிறோம், தைரியமாக சகோதரர்களை பகைக்கிறோம், விசுவாசிகளை பகைக்கிறோம், அக்கம் பக்கத்தினை பகைக்கிறோம். இப்படிப்பட்ட பகையோடு திருவிருந்திலும் பங்கெடுக்கிறார்கள் அநேகர், சரியானபடி அறிக்கை இடாமல் மன்னிப்பு கேட்காம. அதெல்லாம் கொலை பாதகத்துல தான் செய்யறோம். இதை நம்ம அவ்வளவு சீரியஸா எடுக்கிறது இல்லை. எனவே இப்படிப்பட்ட கொலை பாதகங்களுக்கு நீங்கி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.